ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆல்கோ டெக்னோசாஃப்ட்ல வாட்ஸ்அப் கிளவுட் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது, அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சாஃப்ட்வேரோட லிங்க் wav5.algotechnosoft.com. மொபைல் ஃபோன் அண்ட் டெஸ்க்டாப் நீங்க எதுல இருந்து வேணாலும் நம்மளோட சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். டேஷ்போர்டில் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ மெசேஜஸ் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்டில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட காண்டாக்ட் நம்பரை நம்ம சாஃப்ட்வேர் கூட லிங்க் பண்ணணும். நான் ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். இதில் நீங்கள் மினிமம் 3 நம்பர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளால சாஃப்ட்வேரில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ என்னோட நம்பரை நான் ஸ்கேன் பண்ணுறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் ஸ்கேன் பண்ணதை நான் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது செலக்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். காண்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம கஸ்டமரோட டேட்டாஸ் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் வச்சுருக்கலாம், அல்லது மேனுவலாக கூட நீங்கள் டைப் பண்ணலாம். எங்கே போய் நம்ம கஸ்டமரோட டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுறது அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரில் காண்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து டேட்டாஸ் எங்கேயுமே எக்காரணத்துக்கு கொண்டுமே டிலீட் ஆகாது. எப்படி இப்போ கஸ்டமரோட காண்டாக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் ஆல்கோ அப்படின்ற நேமில் ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுமே நம்மளோட சாஃப்ட்வேரில் வந்துடும். காண்டாக்ட்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 3 கைண்ட் ஆஃப் வே இருக்குது. CSV ஃபைல் அண்ட் எக்ஸல் ஃபைல் அண்டு மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ மேனுவலாக டைப் பண்ணுறேன். நீங்கள் எந்த காண்டாக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே கண்ட்ரி கோட் ரொம்ப மஸ்டாக கொடுத்துருக்கணும். நான் ஒரு காண்டாக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்கோ அப்படின்ற நேம்க்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 காண்டாக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நம்ம கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாமே 1 by 1 நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணலாம். பல்க் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷனில் ஒரு கேம்பெயினையே கிரியேட் பண்ணுறீங்க. இந்த கேம்பெயினில் எந்த நம்பர்லேருந்து கஸ்டமருக்கு மெசேஜ் போகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட காண்டாக்ட் நம்பரை நான் இங்கே டிக் பண்ணிட்டேன். கேம்பெயின் நேம் உங்களோட விஷ் தான். நான் டெமோ அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். காண்டாக்ட் குரூப் சூஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேரில் நம்பர் ஆஃப் காண்டாக்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் எந்த குரூப்புக்கு ஷேர் பண்ண போகிறேனோ அந்த குரூப்பை நான் ஸ்பெஷலைஸ்டாக சூஸ் பண்ணிக்க போகிறேன். கஸ்டமருக்கு ஃபோட்டோவோட மெசேஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நம்மளோட ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பணும்னா ஹாப்பி பர்த்டே விஷ் ஏதாவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? ஃபோட்டோ தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்ஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கேப்ஷன் நம்ம கொடுக்குறோமோ, பர்த்டே விஷா இல்லை ஆஃபரா, அதை நீங்கள் இங்கே ஷேர் பண்ண போகிறீங்க. அண்ட் டைம் ஷீட்டு, இதில் நீங்கள் ஷெட்யூல் டைம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இப்போ 11 o'clock அப்படின்னா நான் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது 1 PM அப்படின்னா தாராளமாக நீங்கள் 1 o'clock நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது சேம் டைம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் செகண்ட்ஸ் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கும். இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் கூட மினிமம் கேப் எவ்வளோன்றது சாஃப்ட்வேர் உங்களுக்கு கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட் 1 செகண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நான் ஷெட்யூல் கொடுக்குறேன். நான் என்ன டைமில் சூஸ் பண்ணணும் அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சாஃப்ட்வேர் மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். இப்போது எனக்கு மெசேஜ் போயிடுச்சு. ஒன்ஸ் உங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே போய் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னோட ரிப்போர்ட்ஸை நான் எக்ஸலில் ஓப்பன் பண்ணி என்னால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் ஆட்டோ ரெஸ்பாண்டர். ஆட்டோ ரெஸ்பாண்டர் எந்த நம்பர்லேருந்து போகணுன்றதை டிஃபால்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெசேஜ் எப்போ போகணும் எப்போ போகக்கூடாது அப்படின்ற ஆன் ஆஃப் பட்டனும் நம்ம வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் காண்டாக்டிங் ஆல்கோ டெக்னோசாஃப்ட், வி வில் ரீச் யூ ஜூன் அப்படின்ற மாதிரியான ஆட்டோ ரெஸ்பாண்டர் நம்மளால் இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். அண்ட் சாட்பாட் ஆப்ஷன். சாட்பாட் பொறுத்த வரைக்கும்
நம்ம என்ன பிஸ்னஸ்க்காக ப்ரமோட் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். என் கஸ்டமர்ஸ் என்கிட்ட ப்ரைஸ் என்ன, சாஃப்ட்வேரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண சொல்லுவாங்க. நான் ஒரு கஸ்டமருக்கா வாட்ஸ்அப் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அதுக்கு பதிலாக என்னோட சாட்பாட் ஆட்டோமேட்டிக்காக என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணிடும். அதை நான் எங்கே செட் பண்ணுறது அப்படின்னா, நான் இந்த நம்பர்லேருந்து போகணும்னு நினைக்கிறேனோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு ஐட்டம்குள்ளே நான் போகிறேன். கஸ்டமர்ஸ் என்ன கேட்டால் என்ன போகணும் அப்படின்ற கீவேர்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட சாஃப்ட்வேர் ப்ரைஸ் கேட்பாங்க, சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, இன்னும் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேனோ அதை நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது சாஃப்ட்வேர் பற்றின ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் சாஃப்ட்வேருக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். இப்போ கஸ்டமர் என்ன கேட்டால் என்ன போகணும் அப்படின்ற ப்ரைஸ் நான் இங்கே சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட சாட்பாட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கஸ்டமர் யாராவது என்கிட்ட சாஃப்ட்வேர் ப்ரைஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ்னு கேட்டால் நான் என்ன ரிமார்க்ஸ் போட்டிருக்கணும் அது என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். இதை நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். இன்னும் நம்ம சாஃப்ட்வேரில் குரூப்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அண்ட் ஏபிஐ இன்டெகிரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லைவ் டெமோ நம்மளோட சாஃப்ட்வேர் வியூ பண்ணி பாருங்கள். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.